ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம அசிஸ்டேஷியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அசிஸ்டேஷியா ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டேஷியா நிமோரம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஃபிக் நேம் கொண்டது இந்த பூக்கள். இவங்களுக்கு வந்து காமன் நேம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஃபெமிலியரான ஒரு செடி சொல்லணும் அப்படின்னா, சைனீஸ் வயலட் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் தோட்டங்களில் வளர்த்திட்ருப்பீங்க. நல்லா வந்து நிறைய பூக்கள் கொடுத்து நல்லா சூப்பராக வளரக்கூடிய ஒரு செடி. இந்த செடிகளும் சேம் அதே ஃபேமிலியை சேர்ந்தது தான். பட் இதனுடைய பூக்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இலைகளோட அமைப்புமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இந்த செடிகளை வந்து நீங்கள் நேரடி சூரிய வெளிச்சத்திலேயே வளர்க்கலாம். எந்த விதமான பிரச்சனையும் வராது. நம்மளுடைய கிளைமேட்டை நல்லா டாலரேட் பண்ணி வளரக்கூடிய ஒரு நார்மலான செடி தான் இது. பட் என்னென்னா, தண்ணி வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து ஊற்றிக்கணும். மண் வந்து வறண்டு போச்சு அப்படின்னா இந்த செடிகள் வந்து வாட ஆரம்பிச்சிரும். ரொம்ப சீக்கிரமாகவே வாட ஆரம்பிச்சிரும். ஸோ அதனால் தண்ணி மட்டும் கரெக்டாக செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கணும். வாட்டர் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கா தொட்டிகளில் அப்படிங்கிறது ஒரு காமனான விஷயம். எல்லா செடிகளுக்குமே நம்ம செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஒரு செடியை வந்து பார்த்திங்கன்னா, நான் கொஞ்சம் பெரிய வாட்டர் கேன் இருக்கும் இல்லையா, அதில் வச்சுருக்கேன். இன்னொரு பிங்க் கலர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வாங்கினதுங்கிறதுனால ஒரு சின்ன ஒரு குட்டி தொட்டியில் தான் வச்சுருக்கேன். ஸோ ஒரு மீடியம் சைஸ் பாட்டே வந்து இந்த செடிகளுக்கு போதுமானது. பட் இந்த செடிகளுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரக்கூடிய ஒரு செடி தான். நல்லா புஷ்ஷியாக வந்து வளரும். ஸோ அதுக்கேற்ற ஸ்பேஸ் கொடுக்கும்போது செடிகளினுடைய வளர்ச்சியும் வந்து நல்லாயிருக்கும். இந்த செடிகள் வந்து பார்த்திங்கன்னா, கீழே இருந்து மண்ணிலிருந்து ஒரு ஒரு ஸ்டெம்மாக வளர்ந்து அப்படியே புஷ்ஷியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நல்லா அடர்ந்து இருக்கிறதுனால உள்ளே வந்து இந்த மாவு பூச்சின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி கலர் கலராக இருக்கும். முள் மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு மாவு பூச்சி மாதிரி தான் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும். செம்பருத்தி இலையெல்லாம் இருக்கும் அந்த இது. அது நீம் ஆயில் சொல்யூஷன் கொடுத்தாலும் போகாது. அது அதோட மேலே இருக்கிற பாகங்களும் ரொம்ப திக்காக இருக்கும். எனக்கு சுத்தமாக அந்த பூச்சி பார்த்தாலே ஆகாது. ஸோ அந்த பூச்சிகள் தான் வந்து இதில் மெயினாக வந்து கீழே நிறையா இருக்கும். ஸோ அந்த பூச்சிகளை வந்து நம்ம பார்க்கும்போதே ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். இல்லை ரொம்ப இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டெம்மையே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ கொஞ்சம் பார்த்து செக் பண்ணிக்கணும். சில டைம் எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் அந்த அளவுக்கு மாவு பூச்சி இருந்ததில்ல. 1, 2 எங்கேயாவது அங்கங்கே இருக்கும். பட் இந்த பூச்சியினுடைய இம்சை தான் நிறையா இருக்கும். சில டைம் ஸ்கேல் இன்செக்ட்ஸ் எங்கேயாச்சும் மற்ற செடிகள் இருந்ததுன்னா 1, 2 கீழே இருக்கலாம். ஸோ அந்த அடர்ந்து இருக்கிறதுனால அடிக்கடி நம்ம அந்த ஸ்டெம்ஸை வந்து கீழே அந்த மண்ணுக்கிட்ட இருந்து வருது இல்லையா, அந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஏதாவது இருந்ததுன்னா ப்ரஷ் வச்சு ரிமூவ் பண்ணுங்கள். இல்லைனா வந்துட்டு அந்த ஸ்டெம்மில் ரொம்ப இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா கட் பண்ணியும் நீங்கள் எடுத்துடலாம். இந்த செடிகள் வந்து தண்டுல இருந்தே வந்து நிறைய வந்து உற்பத்தியாகி வரக்கூடிய ஒரு செடிகள் தான். அதாவது மண்ணுக்குள்ளே இருந்து அப்படியே ஸ்டெம் மாதிரி நிறைய வந்துட்டே இருக்கும். ஸோ இதை வந்து ஸ்டெம் கட்டிங்ஸ் மூலியமாகவும் நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே வளரக்கூடிய ஒரு செடி தான் இது. இல்லைன்னா மல்லிகைப்பூவெல்லாம் பதியம் போடுவோம் தெரியுமா? சேம் அதே மெத்தடில் கூட இந்த செடிகளை வந்து நீங்கள் ப்ரொபகேட் பண்ணிக்கலாம். மண் கலவைன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் அதே சாயில் மிக்ஸ் தான். நான் சொல்லி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. கீழே வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் எக்ஸ்ட்ராவா நான் ஆட் பண்ணியிருக்கேன்னா, மணல் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா விட்டுறலாம். அண்ட் உரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து கொடுக்கலாம். அண்ட் ஃப்ளவரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆகஸ்ட் இல்லை செப்டம்பர்லேருந்து நீங்கள் கொஞ்சம் உரங்கள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சுக்கலாம். இது வந்து ஃப்ளவரிங் சீசன் அப்படிங்கும்போது அக்டோபரில் ஸ்டார்ட் ஆகி ஜான்வரி, பிப்ரவரி வரைக்கும் இருக்கும் பூக்கள். கரெக்டாக எனக்கு எப்போ பூக்கள் முடியுங்கிறது தெரியல. இந்த வருஷம் கரெக்டாக நான் பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு அப்டேட் வந்து கொடுக்குறேன். பட் இப்போ வந்து சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பூக்கள் வந்து பூக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பூக்கள் வந்து நேரில் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நான் இந்த பர்ப்பிளே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இப்போ இந்த பிங்க் வந்ததுலேருந்து பிங்க் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. அவ்வளோ க்யூட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட இது கொஞ்சம் டிசம்பர் பூக்களையும் ரிசம்பிள் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ இந்த பூக்கள் சீசன் முடிஞ்சதுக்கப்புறமா அடுத்த சீசன் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் இந்த செடி வந்து அதனுடைய வளர்ச்சியில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கும். எவ்வளோ தூரம் அதனால் வளர முடியுமோ, எவ்வளோ புஷ்ஷியாக வளர முடியுமோ வளர்ச்சி இருக்கும். ஸோ அந்த டைம்லேயும் அப்பப்போ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உரங்கள் கொடுத்துக்கிட்டே வரலாம். ஸோ இந்த செடிகள் வந்து நீங்கள் அசிஸ்டேஷியான்னு போட்டிங்கனாலும் ஆன்லைனில் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா வந்துட்டு சைனீஸ் வயலட்டுன்னு தேடினீங்கன்னா கூட காமன் சைனீஸ் வயலட் கூட இந்த செடிகளும் சேர்த்து விற்பனை பண்ணுறாங்க. அப்படியும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி வந்து ஆன்லைனில் இந்த செடிகள் கிடைக்கும். நர்சரியில் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கார்டனிங் பிடிக்கும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நான் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.